Yes, students, our next 5 mark is propagation of electromagnetic waves. ஸோ நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்காக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இடத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் transmitted by transmitter travel in 3 different modes to reach the receiver. 3 விதமான மோடில் அது ரிசீவரை போய் டிரான்ஸ்மிட் பண்ண இடத்துல ரீச் ஆகுது. அப்போ அக்கார்டிங் டு தேர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வச்சு 3 டைப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரொபகேஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் த வேவ் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் ஆர் சர்ஃபேஸ் வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி 2 kHzலேருந்து 2 MHz வரைக்கும் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்கை வேவ் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் அயனோஸ்பிரிக் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அதனுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3 MHz to 30 MHz வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன் நியர்லி ஃப்ரீக்வன்சி வந்து 30 MHz to 400 GHz வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதில் பார்க்கக்கூடியது கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன். கிரவுண்ட் வேவ் அல்லது சர்ஃபேஸ் வேவ் ப்ரொபகேஷன்னா அப்படியே கிரவுண்டை ஒட்டியே அந்த வேவ்ஸ் ட்ராவல் பண்ணும். த வேவ்ஸ் ஃப்ரம் த டிரான்ஸ்மிட்டர் ரேடியோ வேவ்ஸ் தி டிரான்ஸ்மிட்டர் இங்கேருந்து தான் வேவ்ஸை சென்ட் பண்ணுறோம். இது வந்து ரிசீவர் ஹோம். அப்போ த வேவ்ஸ் கிளைட் ஓவர் த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸை ஒட்டியே ட்ராவல் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்ன ப்ரொபகேஷன்? கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் அல்லது சர்ஃபேஸ் வேவ் ப்ரொபகேஷன். ஸோ தரையிலேருந்து கொஞ்சம் ஹைட்டில் தான் அந்த டவர்ஸ் இருக்கும். அதுலேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ரிசீவரும் கொஞ்சம் ஹைட்லேயே அதை என்ன பண்ணிக்கிறோம்? ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் transmitted by the transmitter glide over the surface of the earth to reach the receiver. Then the propagation is called a ground wave propagation. அதே போல் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேவ்ஸுக்கு கிரவுண்ட் வேவ்ஸ் அல்லது சர்ஃபேஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து போத் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ஆண்டனா எப்படி இருக்கும்? க்ளோஸ் டு எர்த் சர்ஃபேஸ்க்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா ரேடியோ நேவிகேஷன், ஷிப் டு ஷிப் நேவிகேஷன், அடுத்து ஷிப் டு ஷோர் கம்யூனிகேஷன், ஷிப்லேருந்து கரையில் இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு, மொபைல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன். இதை வந்து லாங் டிஸ்டன்ஸ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் வந்து இதுக்கு அயனோஸ்பிரிக் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் radiated by an antenna directed upwards at large angles. லார்ஜ் ஆங்கிளில் நம்ம ரேடியேட் பண்ணுறோம். அதே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் லேயர் அயனோஸ்பியரில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது பேக் டு எர்த் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? அண்ட் இஸ் கால்டு ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன் அல்லது அயனோஸ்பிரிக் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். த கரஸ்பாண்டிங் வேவ்ஸ் ஆர் கால்டு ஸ்கை வேவ்ஸ். டெஃபினிஷன் தெளிவாக பார்த்துக்கிறோம். த மோட் ஆஃப் ப்ரொபகேஷன் இன் விச் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் radiated from an antenna directed upwards at large angles get reflected by the ionosphere back to earth is called sky wave propagation or ionospheric propagation. டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா லார்ஜ் ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். டிரான்ஸ்மிட் பண்ணும்போதே அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா ரிஃப்ளெக்டட் பை த அயனோஸ்பியர் and return back to earth at a large distance from the transmitter. டிரான்ஸ்மிட்டர்லேருந்து லார்ஜ் டிஸ்டன்ஸில் அந்த வேவ் என்னாகுது? எர்த்தை ரீச் பண்ணுது.
அப்போ லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் இதில் ஒரு ஒன் வேர்டு கேட்பான். ஸோ த ஸ்கைவே ப்ரொபகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். இதுக்கு இன்னொரு பேர், இது அயனோஸ்பியரில் நடக்கிறதுனால இதுக்கு பேர் அயனோஸ்பியரிக் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த அயனோஸ்பியரை பற்றி பார்ப்போம். அயனோஸ்பியர் என்னவா ஆக்ட் ஆகுது? இந்த வேவ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி கீழே அனுப்புது. அதனால் இந்த அயனோஸ்பியர் ஆக்ட்ஸ் அஸ் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? அப்ராக்சிமேட்லி 50 கிலோமீட்டர். அண்ட் எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னா இட் ஸ்ப்ரெட்ஸ் அப் டு 400 கிலோமீட்டர் above த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஏன் இது அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் லேயர் இன் த அட்மாஸ்பியர். அப்போ டாப் மோஸ்ட் லேயர்னால் இப்போ சன்லேருந்து வரக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லாம் இருக்கு இல்லையா, யூவி ரே, ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, அதே போல் ஐஆர் ரேடியேஷன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே தான் ரிசீவ் ஆகும். அப்போ ரிசீவ் ஆகும்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா அயனைசேஷன் ஆயிரும். அப்போ இந்த ரீஜியனில் ஒன்லி என்ன இருக்கும்னா பாசிட்டிவ் அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ், இது மட்டும்தான் வெறும் அயான்ஸாக தான் இருக்கும். அதனால் திஸ் ரீஜியன் இஸ் கால்டு அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே அயனோஸ்பியரை பற்றி ஸ்டடி பண்ணோம்னா நிறைய படிக்கலாம். ஏன்னா இதில் வந்து வேரியஸ் லேயர்ஸ் எல்லாம் இருக்குது. ஏ லேயர், பி லேயர், சி லேயர்லாம் அப்படியே எலக்ட்ரான் டென்சிட்டி, டாப் மோஸ்ட் லேயரில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அடுத்து கம்மியாக இருக்கும், அடுத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ஒரு 5 குரூப்பாக இந்த அயனோஸ்பியரை இன்னும் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இங்கே ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து இந்த அயனோஸ்பியர் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ப்ரொவைட் எ ரிஃப்ளெக்டிங் மீடியம் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். அப்போ இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை ஆக்ட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா ரேடியோ வேவ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அண்டு சென்ட் பேக் டு எர்த். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வரைக்கும் இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த பெண்டிங் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ், இங்கே வந்து ரேடியோ வேவ் படிப்படியாக பெண்ட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா பேக் டு எர்த் வந்து அது ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஃபினாமினா யூஸ்டு ஹியர் இஸ் கால்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். திஸ் இஸ் a one word question. The phenomena of bending the radio waves back to earth is nothing but total internal reflection அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இப்போ இதுதான் வெர்டிக்கல். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் ஃபஸ்ட் வேவ். சம் கிரேட்டர் ஆங்கிளில் நம்ம அனுப்புகிறோம். 5-1 வச்சுக்கிறோம். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா லார்ஜ் டிஸ்டன்ஸில் வந்து ரீச் ஆகுது. ஓகே, த ஆங்கிள் இஸ் ரிடியூஸ்டு. படிப்படியாக அந்த ஆங்கிள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிடியூஸ் பண்ணிகிட்டே வரும். சம் ஆங்கிள் 5-2ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது கொஞ்சம் முன்னாடி வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுது. அப்போ அப்படியே நம்ம குறைச்சிக்கிட்டே வரும்போதே when the angle is reduced it reach the earth very close, ரொம்ப க்ளோஸாகவே என்ன ஆகுது அப்படின்னா இந்த சர்ஃபேஸை வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ திஸ் இஸ் த மினிமம் ஆங்கிள். இதுதான் மினிமம் ஆங்கிள் 5ன்னு வச்சுக்கலாம். அப்போ இட் ரீச் அட் த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட். அதுக்கு மேலே ஆங்கிளை நம்ம ரிடியூஸ் பண்ணும்போதே அந்த வேவ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா இட் டஸ் நாட் ரிட்டர்ன் சம் 5-0ன்னு வச்சுக்கலாம். டஸ் நாட் ரிட்டர்ன் பேக் டு எர்த். இட் பெனட்ரேட் த்ரூ த அயனோஸ்பியர் அண்டு இட் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் எர்த் அட்மாஸ்பியர். இட் நெவர் ரீச்சஸ் த கிரவுண்ட். ஓகேவா? அப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வேர் த ஸ்பேஸ் த ஸ்கை வேவ் ரிசீவ்டு ஃபஸ்ட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் க்ளோஸாக ரிசீவ் ஆகிருக்கோ அது ரெண்டுக்கு இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்னது ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஷார்ட்டஸ்ட்
distance between this transmitter and the point of reception of sky wave along the surface is called a skip distance. Very very popular 2 mark question in this unit. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமாக கேட்பான். அப்போ அனுப்புகிற இடத்துலேருந்தே முதலாக சர்ஃபேஸில் ரீச் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் அந்த ஸ்கை வேவுக்கும் இடையில் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ when we move away from the transmitter, the importance of ground wave என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். கிரவுண்ட் வேவ்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் படிப்படியாக என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கு அப்புறம் கிரவுண்ட் வேவ்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. தட் பாயிண்ட் இஸ் மார்க்டு ஏ. அந்த ஜோன் வந்து கிரவுண்ட் வேவ் கவரேஜ் இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ த பாயிண்ட் ஏக்கு அப்புறம் த கிரவுண்ட் வேவ் உடைய ரிசப்ஷன் இருக்காது. அப்போ த ரீஜியன் பிட்வீன் வேர் there is no reception of ground waves and the point where the first reception of sky wave, this zone is called a skip zone அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு இம்பார்ட்டண்டான 2 mark கொஸ்டின். இந்த இடம் the zone where there is no reception of electromagnetic waves, neither ground nor sky is known as skip zone or skip area அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்னா the process of sending and receiving information signal through space is called a space wave communication அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆஃப் வெரி ஹை ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணுவோம். above 30 மெகாஹெட்ஸ் ஆர் கால்டு ஸ்பேஸ் வேவ்ஸ். அது 2 ஃபார்மில் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தடில் the wave sent directly from transmitter to receiver. இது மெத்தட் 1. இது மெத்தட் 2, where the transmitted waves reach the receiver after reflection from the earth surface. எர்த் சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது ரிசீவரை ரீச் பண்ணோம். ஓகேவா, அதான் இங்கே பார்க்க போகிறோம். These waves traverse in straight line from the transmitter to receiver. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன். அடுத்து வந்து த கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதில் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். டெலிவிஷன், டெலிகாஸ்ட், சேட்டலைட் கம்யூனிகேஷன், ரேடார் ஆர் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ் வேவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறான். அடுத்து த ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் கவரேஜ், எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதை கவரேஜ் பண்ணலாங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னா த ஹைட் ஆஃப் த ஆண்டனா. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் கவரேஜ் ரேஞ்ச் அல்லது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2RH அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் கவரேஜ் அந்த படத்தில் காட்டியிருக்கான். இது வந்து ஹைட் ஆஃப் த ஆண்டனா. ஓகேவா, அப்போ ஹைட் ஆஃப் த ஆண்டனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த ரேஞ்ச் ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் கவரேஜ். ஓகேவா, ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ இது வரைக்கும் நம்ம 3 மோட்ஸ் ஆஃப் ப்ரொபகேஷனை பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒவ்வொரு வேவ்ஸுடைய நேம் பார்த்துக்கிறணும், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பார்த்துக்கங்க. இதெல்லாம் வந்து 1 வேல நம்ம கேட்பாங்க.